அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் வீட்டிற்கு வரும் ஒரு நல்ல செய்தியால் உங்களுடைய விதியே மாறப்போகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த வாரங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் புதன் வக்ரம் பெற்றும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள், அதாவது இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் வீட்டிற்கு வரும் நல்ல செய்தியால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி புதன், அவர் லாபாதிபதியும் கூட. அப்படிப்பட்ட புதன் பகவான் 7ல் சனியோடு இணைந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறார். கொஞ்சம் நிதானமாகவும் சரியாக ஆலோசித்தும் செயல்களை செய்ய வேண்டியதன் அவசியத்தை இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டு காட்டுதுங்க. இப்படி செய்தால் ஏற்றமாக இருக்குங்க. தாய் வழி உறவுகளால் நன்மைகள் உண்டாக இருக்கு. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரங்கள்ல நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு வருமானம் நிறைந்திருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் உங்களுடைய மன வலியை அதை நீக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல ராசிநாதன் உங்களுடைய ராசி அஷ்டமத்தில் இருப்பதாலும், ராகுவோடு இணைந்திருப்பதாலும் எந்த காரியத்தை செய்தாலும் மிகுந்த கவனத்தோடு செய்வது நல்லதுங்க. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அவசரப்பட்டு வண்டி வாகனங்களை ஓட்ட வேண்டாம். பொறுமை, நிதானம் இந்த வாரங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களான உங்களுக்கு மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல நல்ல உணவையும் தூக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உறங்குவது நல்லது. அதே போல எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் கௌத்தம் என்று செய்யாமல் பொறுமையாக நிதானமாக மேற்கொள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. இக்காலகட்டங்கள்ல உங்களுக்கு கிடைக்காத சூழ்நிலையில் இந்த 2 வாரங்கள் முழுவதுமே கருத்து வேறுபாடுகளை தவிர்த்துக்கோங்க. குறிப்பா கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது சுமூக உறவை நீடிக்க வைக்குங்க. வருமானம் என்பது இந்த வாரங்கள்ல நல்லபடியாகவே இருக்குங்க. இருந்தாலும் கூட பண வரவை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக தாங்க இருக்கும். இருந்தாலும் இதில் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். அதே போல இத்தருணங்கள்ல நீங்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிங்க. நெருங்கிய உறவினர்களிடையே கருத்து வேற்றுமையும் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட்டு வந்த நிலையில சுமூகமான உறவு ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் கணவன் மனைவிக்கு இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குது. உடல் உபாதை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்து கொள்ளுங்க. அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் சூரியனும் ராகுவும் இணைந்துள்ள தருணத்துல ஜீவனஸ்தானத்தில் குருவும் சஞ்சரிப்பது உங்களுடைய அன்றாட பொறுப்புகள்ல கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்து காட்டுதுங்க. மேலதிகாரிகள் சிலர் உங்களிடம் அளவுக்கு மீறிய கண்டிப்புடன் நடந்து கொண்டாலும் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமை காப்பது உங்களுடைய
எதிர்கால நலனுக்கு மிக உகந்ததுங்க. அதே போல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் வேறு வேலைக்கு முயற்சிப்பதற்கு அனுகூலமான ஒரு வாரங்களாக இந்த 2 வாரங்கள் இருப்பதால அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். ஆனால் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் என்பதை மட்டும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் ராகு சஞ்சரிப்பதும் கடுமையான போட்டிகளை நீங்கள் இந்த வாரங்கள்ல சந்திக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துதுங்க. அதே போல உற்பத்தியை அளவோடு நீங்கள் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. குறிப்பா உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதால கடனுக்கு சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்து கொள்வது அவசியம் என்பதை எடுத்துக்காட்டுது. கூட்டாளிகளினாலும் தொழிலாளர்களினாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க. அதே போல நிதி நிறுவனங்களும் ஒத்துழைக்க மறுக்குங்க. புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தள்ளி போடுவது மிக மிக நல்லது. அப்படியே முதலீடு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. சிம்ம ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரை இந்த வாரங்கள்ல கிரகநிலைகளின்படி சற்று சிக்கனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. மற்ற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால வாய்ப்புகள் என்பது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. ஏன்னா அலட்சிய போக்காக அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று விட்டீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் கை நழுவி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரங்கள் அதாவது இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் மாணவ மாணவிகளுக்கு கல்வித்துறைக்கு அதிபதியான அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்வதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாங்க. ஆரோக்கியத்தை குறிப்பிடும் அஷ்டமஸ்தானமான 8ஆம் ஸ்தானத்தில் சூரியன் ராகுவினுடைய சேர்க்கை இருப்பதால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய நற்பெயருக்கு நல்ல ஒரு காலம் ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய உயர்கல்விக்கு தேவையான உதவிகள் தானாக கிடைக்க இருக்குது. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்கள் பயன்படுத்தி கொள்வது நல்லதுங்க. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் பூரண சுபபலத்துடன் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் நல்ல விளைச்சலும் இதற்கேற்ப வருமானமும் கிடைக்க இருக்குதுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாங்க. அதே போல இத்தருணங்கள்ல சிம்ம ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரங்கள் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக பலம் வருகிறாங்க. இருந்தாலும் குருவினால் நன்மை ஏதும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்ல திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்பதால் சிறந்த முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமாகவே இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குது. அதேபோல் சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை அருகாமையுள்ள சிவன் கோவிலுக்கு செல்லுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.